செய்தியாக பார்த்து வருகிறோம். நெல்லை நீதிமன்ற வாயிலில் இளைஞர் வெட்டி கொல்லப்பட்டதற்கு இபிஎஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். நெல்லை நீதிமன்ற வாயிலில் இளைஞர் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு இபிஎஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். எங்கும் கொலை எதிலும் கொலை என்ற அவல நிலைக்கு நீதிமன்றங்களும் விதிவிலக்கல்ல என்று இபிஎஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நெல்லை நீதிமன்ற வாயிலில் இளைஞர் வெட்டி கொலை செய்யப்பட்டதற்கு இபிஎஸ் தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சமூக வலைதளத்தில் பதிவு ஒன்றை இட்டிருக்கிறார். அதில் எங்கும் கொலை எதிலும் கொலை என்ற இந்த திமுக ஆட்சியினுடைய அவலநிலை இருப்பதாக அவர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். நீதிமன்றங்கள் கூட விதிவிலக்கல்ல என்ற நிலைதான் தற்போது இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். திருநெல்வேலியில் நீதிமன்ற வாயிலில் இளைஞர் ஒருவர் மர்ம நபர்களால் கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நீதிமன்ற வாயிலில் நடந்த இந்த கொலையை காவல்துறையினர் தடுக்காமல் வேடிக்கை பார்த்ததாக வழக்கறிஞர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் என்றும், நீதிமன்ற வாயில்களில் அச்சமின்றி குற்ற செயல்கள் தொடர்ந்து நடைபெறுவது என்பது திமுக ஆட்சியில் தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகி இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது மட்டுமின்றி கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் பல்வேறு இடங்களிலிருந்தும் இதுபோல வங்கி ஊழியரினுடைய காது வெட்டு, சிவகங்கையில் தாயின் கண்ணெதிரே மகனை மர்ம கும்பல் வெட்டி கொலை, சென்னை அம்பத்தூரில் நள்ளிரவில் கஞ்சா போதையில் 5 பேருக்கு கத்தி குத்து, இப்படி தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் கொலை கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்துக் கொண்டே இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேற்சொன்ன குற்றச் செயல்களில் ஈடுபட்ட அனைவரையும் கைது செய்து உரிய சட்ட நடவடிக்கைகள் எடுப்பதோடு தொடர்ந்து கடுமையான நடவடிக்கைகளையும் எடுப்பதற்கு திமுக அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்வதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.